வெல்கம் டு சிண்டு ஜோக்கி கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு என்ன கதைன்னு பார்க்கலாமா? இதுதான் அலகாபுர கிராமம். இந்த பேர் எப்படி அழகுன்னு ஆரம்பிக்குதோ அந்த கிராமமும் அதுக்கேற்ற மாதிரி அழகா இருக்கும். அதில் பயங்கரமான மிருகங்களும் இருந்துச்சு. யானை, சிறுத்தை, புலி, சிங்கம், காட்டெருமைங்கிற பயங்கரமான மிருகமெல்லாம் இந்த அலகாபுரம் கிராமம் பக்கத்தில் இருக்க அந்த மலைக்கு பின்னாடி வாழ்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ராமு, உன்ன மாதிரி நண்பர் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஊருக்குள்ளெல்லாம் அதுதான் பேசிக்கிறாங்க. ராமு, சோமு மாதிரி நல்ல நண்பர்கள் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு. இதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை சோமு. எப்பயுமே நீ எனக்கு நல்ல நண்பன். அதனால் நம்ம எப்பயும் ஒற்றுமையாக தான் இருப்போம். நம்ம ராமுவும் சோமுவும் எப்பவும் ஒன்றா தான் விவசாயம் பண்ணுவாங்க. காய்கறி, பழங்கள்னு அறுவடை செஞ்சு அதை சந்தையில் போய் விற்றுட்டு வருவாங்க. எப்பயும் ஒன்றா இருப்பாங்க. என்னங்க, நீங்கள் சந்தைக்கு போயிட்டு வரும்போது நம்ம ஊர் காட்டில் நிறைய பலாப்பழம் இருக்குது. அதை பிடுங்கிட்டு வாங்க. அது சாப்பிட சர்க்கரை மாதிரி இருக்கும். கண்டிப்பாம்மா, நீ கேட்டு நான் எதுவும் இல்லைன்னு சொல்வேனா? கண்டிப்பாக வரப்ப உனக்கு பிடிச்ச பலாப்பழத்தை நான் போய் பிடுங்கிட்டு வரேன். என்னங்க, சந்தைக்கு போயிட்டு சீக்கிரம் வாங்க. உங்களுக்காக நான் காத்திருக்கேன். நேராக வீட்டுக்கு வாங்க. அதை விட்டுப்புட்டு எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க, சரிங்களாங்க? வேணி, அந்த ராமையும் சோமுவையும் பார்க்குறப்ப எனக்கே பொறாமையாக இருக்குடி. தூங்குறப்ப மட்டும்தான் பிரிகிறாங்க. இத்தனை நேரமெல்லாம் 2 பேருமே ஒன்றா இருக்காங்க. எனக்கே சந்தோஷமாக இருக்குது பார்க்க. அதை வச்சு நம்ம நல்ல நண்பர்கள்னு சொல்ல முடியாது இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆபத்துலேயே உதவுறவங்க தான் சிறந்த நண்பன். அவங்க ஆபத்தில் இருக்கிறப்ப உதவணும். அதுன்னு நம்ம பார்க்கலல்ல, அதை வச்சு எதுவும் சொல்ல முடியாது. தம்பி, பழங்களெல்லாம் இப்போ தான் அறுவடை செஞ்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்த்து கொண்டு போய் சந்தையில் விடு, சரியா? நம்ம ராமுவும் சோமுவும் பழங்களை அறுவடை பண்ணி அதை மாட்டு வண்டிக்காரர்கிட்ட கொடுத்து சந்தைக்கு அனுப்பி வச்சாங்க. பின்னாடியே நம்ம ராமுவும் சோமுவும் வண்டியில் வந்தாங்க. இதுதான் அந்த அலகாபுர சந்தை. நிற்கவே இடம் இருக்காது, அவ்வளோ கும்பலாக இருக்கும். அதுலேயும் நம்ம ராமுவும் சோமுவும் தோட்டத்தில் விளைவிக்கிற காய்கறிகளுக்கு சரியான மவுசு. அவங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. வாங்கப்பா ராமு, சோமு, உங்கள் தோட்டத்து காய்கறிக்கு தான் நான் காத்திருந்தேன். இன்றைக்கி என்னால் காசு கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் 2 பேருமே நாளைக்கு வந்து காசு வாங்கிக்கோங்க, சரியா? சோமு, ஒரு வழியாக சந்தையில் காய்கறியை கொடுத்தாச்சு. உன் மனைவிக்கு பலாப்பழம் வேணும்னு சொன்னல, சீக்கிரம் வா. இருட்டுறதுக்குள்ளே அந்த பலாப்பழத்தை பறிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். ராமு, என் மனைவி சொன்ன பலாத்தோட்டம் இதுதான். பாத்தியா, பழம் சர்க்கரை மாதிரி இருக்குது. மேலே பாரு, காகங்கள்லாம் இது சாப்பிட்டு வீண் பண்ணுது. அந்த கரடி வர்றதுக்குள்ளே சீக்கிரம் வா, பறிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். சோமு, இந்த பழங்கள் எல்லாம் வீட்டுக்கு போதுமானது. பழங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது. சீக்கிரம் மரத்துலேருந்து இறங்கு, கீழே விழுந்துடாத. தூரத்தில் அந்த கரடி சவுண்டு கேட்குது. சோமு, சோமு, தூரத்தில் அந்த கரடி வருது, சீக்கிரம் இறங்கு. தூரத்தில் அந்த கரடி நம்ம ராமுவும் சோமுவும் பலாமரத்துக்கு அடியில் இருக்கிறத பார்த்துருச்சு. அதனால் அவங்கள சாப்பிட்றதுக்கு அந்த கரடி வேகமாக போச்சு. சோமு, அந்த கரடி என்னை நோக்கி தான் வருது, என்னை சாப்பிட வருது. சீக்கிரம் எனக்கு உதவி பண்ணு. நீ மட்டும்தான் எனக்கு இப்போ இருக்கிற ஒரே உதவி. எனக்கு கை கொடு. நானும் அந்த மரத்து மேலே ஏறுறேன். என்னை காப்பாற்று. என்னை மன்னிச்சிடு நண்பா. எனக்கு நண்பனை விட ஃபஸ்ட்டு உயிர் தான் முக்கியம். உனக்கு கை கொடுத்து நான் கீழே விழுந்துட்டேன்னா அந்த கரடி என்னையும் சேர்த்து சாப்பிட்ரும். அதனால் உனக்கு நான் உதவி பண்ண முடியாது. நீ எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடு. என்னால் முடியாது. கரடி பக்கத்தில் வரும்போது நம்ம ராமு புத்திசாலித்தனமாக கீழே படுத்துட்டாங்க. கீழே படுத்து மூச்சு விடாமல் உயிரற்ற பொருள் மாதிரி கீழே கிடந்தாங்க.
கரடி எப்பயுமே உயிரில்லாத பொருளை சாப்பிடாது. அதனால் அந்த கரடி ராமுவை மோந்து பார்த்துட்டு அப்படியே நம்ம சோமு சைடு திரும்பி போச்சு. நண்பா, என்னை எப்படியாச்சும் காப்பாத்து. நீ புத்திசாலித்தனமாக தப்பிச்சிட்ட. கரடிக்கு மரம் ஏற தெரியுங்கிறதே நான் மறந்துட்டேன். இப்போ அந்த கரடி என்னை அப்படியே சாப்பிட பார்க்குது. என்னை காப்பாத்து. ராமு சொன்னது கேட்ட சோமுவும் ராமு மாதிரியே நடித்தாங்க. அந்த கரடி இது செத்த பொருள்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தையுமே சாப்பிடாம அந்த கரடி ஏமாந்து போயிருச்சு. உடனே அந்த பலாமரத்து தோப்பை விட்டு அந்த கரடி வேறு சைடு உணவு தேடி போக ஆரம்பிச்சிருச்சு. என்ன மன்னிச்சிரு ராமு, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேனா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். மழை வேற பெய்யுது. நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ. உனக்கு நல்ல நண்பனாக இருக்கிற தகுதியை நான் இழந்துட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் என்னை விட்டு நீ பிரிஞ்சிடாத. உன்னோட நட்பு எனக்கு எப்பயும் வேணும் ராமு. நீ கவலைப்படாத சோமு. எப்பயுமே நான் உனக்கு நல்ல நண்பனாக தான் இருப்பேன். இதனால் உன்னை வெறுப்பேன்னு சொல்லி நீ கனவுலையும் நினைக்காத. எதையுமே மறந்துரு, சரியா? இந்த பழாப்பழத்தை வீட்டுக்கு கொண்டு போய் நீயும் மனைவியும் சாப்பிடுங்க. பழையபடி நம்ம ராமுவும் சோமுவும் சேர்ந்து நண்பர்களாக வாழ ஆரம்பித்தாங்க. பழங்களையும் ஒன்றா அறுவடை செஞ்சு சந்தைக்கு அனுப்புனாங்க. ஆபத்தில் உதவுவனே சிறந்த நண்பன். இதற்கு பெரிய எடுத்துக்காட்டே நம்ம ராமு தான். இது மாதிரி எல்லாம் இருக்கணும்.